ஹை அண்ட் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ப்ரோமோ 3 எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சம்யுக்தா மறுபடியும் வளர்ப்பை பற்றி பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆரியோட வளர்ப்பை பற்றி சம்யுக்தா பேசியிருப்பாங்க. பட் கமல் சாட்டர்டே சண்டே எபிசோட்ல அதை பற்றி பேசாதனால எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. பட் இன்னைக்கு திருப்பி ப்ரோமோல சம்யுக்தா வளர்ப்பை பற்றி பேசுறாங்க. அது ஆரியோட வளர்ப்பா கூட இருக்கலாம், அரசனமா கூட இருக்கலாம். பட் ஆரி அதை அப்படியே பார்க்குறாரு. லாஸ்ட் டைம் சம்யுக்தா ஆரியை பற்றி தப்பா பேசினது ஆரிக்கும் தெரியாது அண்ட் நிறைய ஹவுஸ்மேட்ஸுக்கும் தெரியாது. பட் இந்த டைம் ஆரியும் அதை பார்க்குறாரு அண்ட் மற்ற ஹவுஸ்மேட்ஸும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் முக்கியமா ஆடியன்ஸும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த டைம் சம்யுக்தா திருப்பி வளர்ப்பை பத்தி பேசினால ஆடியன்ஸ் கண்டிப்பா ஃபர்கிவ் பண்ணவே மாட்டாங்க. கமெண்ட் செக்ஷன்ல இப்பயே சம்யுக்தா எல்லா பேரும் வைய ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது பத்தாதுன்னு சொல்லிட்டு சனமா சம்யுக்தா கலிஜி மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு சனமா சொல்றாங்க. யார் கலிஜி மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சம்யுக்தாவோட ஆட்டிடியூட் அண்ட் அவங்களோட டோன்லயே தெரியுது. அண்ட் எலைட் பீப்புளோட திமிரும் சம்யுக்தாவோட ஸ்பீச்ல கிளியராவே தெரியுது. சம்யுக்தா டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஆரி வர்சஸ் சம்யுக்தாக்கு பயங்கரமான கான்வர்சேஷன் வர சான்சஸ் இருக்கு. அந்த டைம்லயும் ஆரி மட்டும் தனியா ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் சம்யுக்தாக்கு சப்போர்ட்டா பாலாஜியும் ரம்யாவும் கூடவே இருப்பாங்க.